பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் இது ஜாதிய ரீதியிலான திட்டமா? விஸ்வகர்மான்னா ஜாதியா? இதுதான் இப்பொழுது நம் முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. விஸ்வகர்மா யார் அப்படின்னு சொன்னா படைக்கும் கடவுள் தான் விஸ்வகர்மா. பிரம்மனுடைய ஒரு அடைமொழிதான் விஸ்வகர்மா என்கிற பெயர். விஸ்வகர்மா யார் அப்படின்னு சொன்னா துவாரகை நகரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த துவாரகை நகரத்தை படைத்தவர் விஸ்வகர்மா, உருவாக்கியவர் விஸ்வகர்மா. இந்திரபிரஸ்தம் மகாபாரதத்தில் நாம் படித்திருக்கிறோம். பாண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்கியது விஸ்வகர்மா. எல்லாவற்றுக்கும் மேலாக ராவணன் ஆண்ட இலங்கையை படைத்தது விஸ்வகர்மா. படைக்கும் தொழிலாளிகளுக்கு கடவுளாக விஸ்வகர்மா இன்று இந்து மதத்தினரால் வணங்கப்படுகிறார். கைவினை கலைஞர்கள் அவர்கள் விஸ்வகர்மாவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடுபவர். ஆனால் தமிழகம் உள்ளிட்ட ஒரு சில தென் மாநிலங்களில் அந்த பெயர்ல சில ஜாதிகள் இருக்கிற காரணத்தினால விஸ்வகர்மா என்பது ஒரு குலத்தின் அடிப்படையிலான தொழிலை செய்ய சொல்கிறார்கள் என்று வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில இங்கே இருக்கக்கூடிய திராவிட அடைமொழி கொண்ட ஒரு சில தீய சக்திகள் தவறான தகவலை பரப்புகின்றன. விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விஸ்வகர்மா சமூகத்தினர் இல்ல, விஸ்வகர்மா ஸ்கீம் திட்டம் என்றால் கைவினை கலைஞர்கள். உதாரணத்திற்கு செருப்பு தைப்பவர்கள், கார்பெண்டர்ஸ், தச்சு வேலை செய்பவர்கள், பிளம்பர்ஸ் மாதிரியான மிக முக்கியமான பணியாற்றுபவர்கள், கூலி தொழிலாளர்கள், கல் உடைப்பவர்கள், அதே போல தையர் கலைஞர்கள், இப்படி ஒரு 18 தொழில்கள். இன்னைக்கு இந்த மாதிரியான தொழில்கள் மூலமாக செய்கிற அதன் மூலம் நாம் பெறுகிற பொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டது. காரணம் என்னன்னா அவர்களுடைய தொழில் நசிவடைந்து வருகிறது. அந்த தொழிலில் இருப்பவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பண வசதி இல்லை, நிதி வசதி இல்லை. அதற்காகத்தான் அடித்தட்டு மக்களுக்காக கார்பெண்டர் மாதிரியான தச்சு வேலை செய்பவர்கள், துணி துவைப்பவர்கள், இப்படி பல்வேறு அன்றாட வாழ்வில் நமக்கு மிக மிக முக்கியமான உழைப்பவர்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசால் முடிந்த நிதி அளித்து அவர்களை வாழ்க்கையில முன்னேற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம் விஸ்வகர்மா, பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம். ஆனால் உழைப்பவர்கள் எப்படி முன்னேறிவிட வேண்டும்? உழைப்பவர்கள் ஏன் முன்னேற வேண்டும்? அவர்கள் முன்னேறிவிட்டால் நாம் என்ன செய்வது? கார்ப்பரேட் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட அடைமொழி கொண்ட ஒரு சில சமூக விரோத தீய சக்திகள் இந்த அடித்தட்டு மக்களை முன்னேற விடாமல் தடுப்பது ஏன்? இதற்காகத்தான் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொள்ள இதை செயல்படுத்த மறுக்கிறது. அடித்தட்டு மக்களின் மீது உங்களுக்கு என்ன கோபம்? சமூக நீதி பேசுகிற நீங்கள் அடித்தட்டு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதுதான் கேள்வி. அதனால இது குலக்கல்வி திட்டம் என்று பொய் சொல்லி ஏமாற்றி மோசடி செய்து மக்களை திசை திருப்ப பார்க்கிறது இந்த திராவிட மாடல் சமூக விரோத தீய சக்திகள். விஸ்வகர்மா, பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் என்பது ஜாதி அல்ல. விஸ்வகர்மா என்பது நம்மை படைக்கும் கடவுளான பிரம்மனுடைய இன்னொரு பெயர் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க.